என்னப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நடமாடும் தெய்வம் அவர் இருந்த போதும் சரி, இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கிற அனுபவங்களை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு ராயபுரம் திரு பாலு அவர்களோட மருமா பாலச்சந்திரனுக்கு எப்படி உதவி பண்ணினார் மகா பெரியவா. பாலச்சந்திரனுக்கு சின்ன வயசுலேயே குடும்ப பாரத்தை ஏற்கிற சூழ்நிலை உண்டாயிடுத்து. அப்பா இல்லை. உடனே கல்லூரி படிப்பு முடிஞ்ச உடனே ஒரு ஆடிட்டர் கம்பெனியில் வேலைக்காக திருச்சியிலேருந்து சென்னைக்கு வந்துட்டார். இவர் சின்ன வயசில் மகா பெரியவாளை தரிசனம் செஞ்சது தான். அதுக்கப்புறம் 15 வருஷம் அந்த நடமாடும் தெய்வத்தை பார்க்குற பாக்கியமே இவர் கிடைக்கல. ஒரு பெரிய குறை பாலச்சந்திரனை வாட்டின்னு இருந்தது. எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்குறார், அந்த கருணை தெய்வம் எனக்கு மட்டும் ஏன் தரிசனமே கொடுக்க மாட்டேங்கிறார்? எதன காரணம்? இப்படி தினம் நினச்சி உருகுவார் அவர். ஒரு நாள் சாயந்தரம் கல்கி புஸ்தகத்தில் பகவானோட மகிமையை படிச்சுட்டு இப்படி எல்லாருக்கும் அருள்மை செய்கிறார், எனக்கு மட்டும் ஏன் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறார்? இது என்ன பாராமுகம்? நான் என்ன தப்பு பண்ணினேன்? நான் பண்ணின பாவம்தான் என்ன அப்படின்னு நல்லா அழுதுட்டு அப்படியே தூங்கி போயிட்டார். ஆற்றுல இருந்தவெல்லாம் சாப்பிட்றதுக்கு எழுப்புறா. தூங்கிற வர, என்னடா இப்படி முகம் வாடி இருக்கு, எழுந்துரு சாப்பிடு அப்படிங்கிறா. இல்லை எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சமாளிச்சுட்டார், எனக்கு சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டுன்னு. மறுநாள் காலம்பர வழக்கம் போல் ஆஃபீஸுக்கு போயாச்சு. முதல் நாள் நடந்த சம்பவத்தால் அவரோட முகம் களை இழஞ்சு இருக்கு, ரொம்ப இதுவாக போயிருக்கு. அப்போ அவரோட பாஸ் கேட்குறார், என்ன காரணம், குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அங்கேயே சமாளிச்சிட்டான். அப்புறமா அந்த மேலதிகாரி மறுபடியும் கூப்பிடுறார் பாலச்சந்திரனை. அவர் சொன்னதை கிட்டோன்னா அவன் அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டான். என்னன்னு கேட்குறீங்களா, ஹைதராபாத்தில் பெரியவா இருக்கா, அவரை பார்த்துட்டு வரத்துக்கு நான் டிக்கெட் ரிசர்வ் பண்ணியிருக்கேன், என்னால் போக முடியாத காரணம். என்ன பண்ணுற, இன்றைக்கி ராத்திரி டிக்கெட்டு அது வேறு, அந்த ட்ரெயினில் அதை கேன்சல் பண்ணினேன்னு வச்சுக்கோ, ஒன்றும் காசு கிடைக்காது, நஷ்டம்தான் நீக்கு. என்ன பண்ணு, நீ போய் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு வந்துடும் அந்த டிக்கெட்டில் அப்படிங்கிறார். முதல் நாள் ராத்திரி தான் நான் அழுதுருக்கார். மறுநாள் காலம்பர ரிசர்வேஷன் டிக்கெட்டு அவருக்கு. நடமாடும் தெய்வத்தோட குறையை கேட்டுடுத்து அப்படின்னு அவருக்கு அப்படியே ஆச்சரியம் தாங்கலை. ஆனால் அப்படியும் ஒரு சந்தேகம், திரும்பி வர நம்மள்கிட்ட காசு இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு, இல்லை நான் போகலை அப்படிங்கிறார் பாசிட்டக்க. உடனே பக்கத்தில் இருந்த அவனோட ஃப்ரெண்டு, என்ன பாலு, உன் குரு ஒன்றா வலிய கூப்பிடுற, நீ அதை தட்டாத, இந்த நான் பணம் தரேன் திரும்பி வரத்துக்கு, நீ போயிட்டு வா அப்படிங்கிறார். என்ன சங்கல்பம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உடனே பணம் டிக்கெட்டு ரெண்டையும் வாங்கிட்டு நண்பர்கள்டக்க நான் வாங்கின பணத்தை அப்புறம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ட்ரெயின் பிரயாணம் போய் ஜாலியாக இருந்தது. ஹைதராபாத் வந்தாச்சு, இறங்கியாச்சு. ஆனால் மொழி தெரியலையே, ஹிந்தி வேணுமே ஹைதராபாத்தில், இல்லை தெலுங்கு இருக்கணும், ரெண்டும் இல்லை இவருக்கு. என்ன பண்ணுறது, பார்க்கலாம், நம்ம இங்கே இறங்கிட்டோம், இவ்வளவு தூரம் உதவி பண்ணின பெரியவா யாரையானு நிச்சயமாக அனுப்புவர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கார். யாருக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு இதை யோசிச்சுக்கிட்டே இருக்கார். அப்போ இந்த வண்டியில் யாரான்னு இறங்கலாம் பார்க்கலாம் அப்படிங்கும்போது பிரதோஷ வெங்கட்ராமையர் இறங்கினார். பார்த்தா இவர் தமிழ்நாட்டுக்காரர் போல இருக்குது அப்படின்னு நினச்சி அவர்கிட்ட கேட்டார். அவர் வழி மட்டும் சொல்லலை, பாலுவோட மருமான்னு சொன்ன உடனே தன்னோட கார்லேயே அவரை அழைச்சின்னு போயாச்சு. அவரோட நெடுநாளைய கனவு நினைவாகி அவரோட எதிரில் சாக்ஷாத் பரமேஸ்வரனை பெரியவாளை கண்ணார கண்டு அப்படியே கண்குளி ஆனந்தத்தில் இருக்கார். அதுவும் அன்றைக்கி என்ன மகா சிவராத்திரி, இந்த புண்ணிய நாளில் சிவனை நேர்லேயே தரிசனம் பண்ணிட்டார். கண்களில் கடலாக நீர் சொரியறது, அப்படியே நினச்சி உருகிறார். தன்னோட குறைக்கு செவிசாச்சுட்டார் பகவான். ரயில் கார் எல்லா முன்னேற்பாடும் செஞ்சு கொடுத்து எனக்கு அழைச்சிட்டார் இங்கே அப்படின்ட்டு அப்படியே சந்தோஷத்துலேயே இருக்கார். ஆச்சு, கிளம்பணும்.
பிரியறதுக்கே மனசு இல்லை அவருக்கு. பிரசாதத்தை வாங்கிட்டு கிளம்பிட்டார். திரும்பி போகணும், ரிசர்வேஷன் டிக்கெட் கிடைக்கணும். என்ன பண்ணுறது, யார்கிட்டையான ஹிந்தியில் தான் கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறபோது அங்கே அமெரிக்காவில் வேலை பண்ணுற ராமன் ஒரு பக்தர் தமிழ்காரர் பெரியவாளை தரிசனம் பண்ணிவிட்டு திரும்பி சென்னைக்கு போகிறதுக்கு காத்துட்டுருக்கார் ட்ரெயினுக்காக. அப்போ அவர் கேட்குறார், என் கூட ஒருத்தர் வரதா இருந்தார், அவர் வரல, அந்த டிக்கெட்லேயே நீங்களும் வந்துருங்கோளே அப்படின்னார். அதிர்ச்சி ஆயிடுத்து பாலச்சந்திரனுக்கு. பகவானே, உன்னோட கருணையை நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னு அப்படியே உருகி போயிட்டார். ஊருக்கு வந்தாச்சு. நண்பர்கள்ட்டெல்லாம் அவள் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டார். ஒரு நயா பைசா செலவில்லை, எந்த முன்னேற்பாடும் இல்லை. பகவானை கண்ணால் கண்டு அப்படியே சேவிச்சுட்டு வந்துட்டார். ரெண்டாவது தங்கைக்கு கல்யாணம் நிச்சயம் வேற ஆயிடுத்து. பாலச்சந்திரன் நகை, பாத்திரம், ஜவுளி எல்லாம் முடிச்சிட்டார். ஆனால் கல்யாண செலவு இன்னும் இருக்குது, சத்திரம், சாப்பாடு, இதுக்கெல்லாம் யார் நமக்கு உதவி பண்ணுவா? எதுக்கும் நம்ம போய் காஞ்சிபுரத்தில் மகா பெரியவாளையே பார்த்துட்டு வரலாம். அவர் பார்த்துட்டு வந்த நேரம் நமக்கு நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறார் காஞ்சிபுரத்துக்கு. அங்கே ஒரே கெடுபிடி, தரிசனமே பண்ண முடியாது போல இருக்கு. இவர் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தார். அப்போ ஆந்திர அரசியல்வாதி ஒருத்தர், பெரியவாரோட தீவிர பக்தர் அவர் உட்காந்து பேசின்னு இருக்கார் சுவாமிகள்கிட்ட. ஒவ்வொரு வருஷமும் அவரோட நிலத்தில் அறுவடையாகி வர்ற வருமானத்தை பெரியவா எந்த வேத பாடசாலைக்கு கொடுன்னு சொல்கிறாரோ அங்கே கொடுக்கறது அவரோட வழக்கம். இந்த வருஷம் எந்த வேத பாடசாலை கொடுக்கறதுன்னு கேட்குறார். உடனே கருணை மலை என்ன சொல்கிறது, எதிரில் நின்றுட்டு இருந்த பாலச்சந்திரன் அந்த அன்பருக்கு காட்டித்து, இவன் தங்கைக்கு கல்யாணம் வச்சுருக்கான், இந்த தொகையை நீயே அவகிட்ட கொடுத்துடும் அப்படின்னு உத்தரவு. நான் கேட்கவும் இல்லை, வாய் திறந்து நான் எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லவும் இல்லை. இப்படி ஒரு அருளா? பாலச்சந்திரனுக்கு கேட்காமலேயே தாய் போல பதிவுடன் பார்த்து பார்த்து அருள் பண்ணுறார் நம்ம மகா பெரியவா. நன்றி, வணக்கம்.